பஹல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தான் தூதரக உயர் அதிகாரிகளை நேரில் அழைத்து நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை வழங்கியிருக்கிறது இந்தியா. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகளின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவத்தின் எதிரொலியாக பாகிஸ்தான் மீது பல்வேறு விதமான ராஜாங்க நடவடிக்கைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்து இந்தியா உத்தரவிட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றக்கூடிய பாகிஸ்தான் நாட்டு ராணுவ அதிகாரிகள் சிலர் இந்தியாவை விட்டு ஒரு வார காலத்திற்குள்ளாக வெளியேற வேண்டும் என்று இந்தியா தெரிவித்திருக்கிறது. அதாவது விமானப்படை, கப்பற்படை, கடற்படை உள்ளிட்ட படைகளை சார்ந்த சில ராணுவ அதிகாரிகள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் அவர்களை பெர்சோனா நான் கிரேட்டா என்று இந்தியா அறிவித்திருக்கிறது. அதாவது அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது வரவேற்க இயலாத நபர்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் தூதரகத்தினுடைய உயர் அதிகாரியான சாத் அகமது வரைசியை வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் நேரில் வரவழைத்து இது தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகளை அவர்களிடம் முறைப்படி வழங்கியிருக்கிறார்கள். முறைப்படி வழங்கப்பட்டிருப்பதன் மூலம் இது அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த முடிவு. இதனைத் தொடர்ந்து நேற்று அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவின்படி ஒரு வார காலத்திற்குள்ளாக சம்பந்தப்பட்டவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும்.